என்னடா பண்ற தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு என் நீலி கண்ணி வச்சிட்டு இருக்க? யாரை ஏமாத்தலாம் நினைக்கிற? இனிமே உன்னை நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. முதல் இந்த வீட்டை விட்டு கிளம்பு. எனக்கா முதல் அந்த ஆளு கிளம்ப சொல்லு. நான் சொல்ல வரதை கேளுங்க மாமா. யார மாமாங்கிறீங்க? உங்களுக்கு என் பொண்ணுல தொடர்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் பொண்ணு கூட வாழ்றது பத்தாதுன்னு என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து வாழ்றியாக்கும். உங்களுக்கே வெக்க கேடா இல்ல? உங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்குல்ல, பையனை மனசுல வச்சுட்டா எப்பலாம் பண்ணுவீங்க? நான் பண்றதுக்கு உன் மனசு உறுத்தல. அம்மா அத்தை 2 பேரும் ரோட்ல இருந்து சண்டை போடாதீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மாமா உள்ளார போய் பேசலாம். இனிமே நீ வீட்டுக்குள்ளார வருவியாக்கும். என் வீட்டுக்குள்ளார வரதுக்கு உன்னை உள்ளார உட்கார வச்சு வெத்தலை பாக்கு கொடுக்கணுமோ? அடியே கனகா, மாப்பிள்ள பாவம் ரோட்ல இருந்து அழுதுட்டு இருக்காரே, என்ன விஷயம்னு கேட்காம இப்படி ஏளனமா திட்டுறீங்க 2 பேரும்? முத உள்ளார கூட்டிட்டு போங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்கன்னு உள்ளார கூப்பிடணும். வெளியே நிக்க வச்சு பேசக்கூடாது. என்ன புரியுதுல? கிளவி, இது எங்க வீட்டு விஷயம், நீ எதுக்கு தலையிடுற? நீ எல்லாரும் கத்தும் போது சத்தம் கேட்காதாக்கும். வீட்டுக்குள்ள அவங்க சண்டையை வச்சுக்க வேண்டியதானே? பேசுறதுக்குள்ளார நீ உள்ளார வா. சரிமாமா. யாரு தம்பி, யாரு கண்டவங்க? யாரை விட சொல்லுவேன் பாட்டி. உங்களுக்கு என்ன தம்பி இப்பெல்லாம் நினைக்கிறிய? வீட்டு பக்கத்துல குடியிருக்கேன் நானு. உங்க நலம் விரும்பி என்னைய பார்த்து இப்பெல்லாம் சொல்லலாமாக்கும்? ஆடி நீ சும்மா போக மாட்டியா? எடுத்தாலும் மூக்கு நுழைஞ்சுக்கிட்டு உள்ளார வாங்க. இப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க உள்ளார போங்கப்பா. சரி பாட்டி. பெரிய மனுஷியா இருந்தாலும் வீட்டுக்கு நல்லது எடுத்து சொன்னா கூட யாரும் காதல வாங்கிக்க மாட்டேங்குதுங்க. இல்ல அவங்க இஷ்டத்துல தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் நல்லதுக்கே காலம் இல்ல. எங்க போய் சொல்றது இதெல்லாம்? போய் நம்ம வீட்டு வேலையை போய் பார்ப்போம். நம்ம ஏதாவது மூக்கு நுழைஞ்சுக்கிட்டு. என் பிள்ளைகிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நீ ஏன்டா உன் பொண்டாட்டி வீட்டுக்கு போற திருப்பியும்? வீட்டுக்கு வந்து உன்னை மானபங்கம் பண்றாளே, பத்தாத குறைக்கு உன்னை அடிக்கிறா திட்டுறா எல்லாம் பண்றா. நீ ஏன்டா அவ வீட்டுக்கு போறேன்னு சொன்னா கேட்கறானாவே? பேச்சு காது கொடுத்து கேட்டா பரவாயில்ல. கேட்காம இவன் மட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை பார்த்து கையோட கூட்டிட்டு வரேன்னு சொன்னா கூப்பிட்டோன்னே அந்த மகாராணி வந்துருவாங்களாக்கும். ஜாதகம் பார்த்து நல்ல பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பாண்டியமாவை பண்ற சேட்டை தாங்க முடியல. அதுக்கு ஜாதகம் கட்டா எல்லாம் சரியா இருந்துச்சு. ஆனா இப்பதான் எதுவும் சரியில்லை. கடவுளே, என் பையன் அவன் மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டை அவ பொண்டாட்டியை கூட்டிட்டு வரானா? வரமாதான் எனக்கு மனசுல தோணுது. அவன் வரவே வேணாங்கிறேன். ஆத்தா வீட்லயே இருக்கட்டும். என் பிள்ளைக்கு சந்தோஷமா இன்னொரு கல்யாணத்தை நானும் பண்ணி வைக்கிறேன். நல்லது கிட்ட பார்க்க ஒரு பொண்ணு கூடவே இருக்கணும்ல. இந்த பாண்டியமாவை கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் பண்ணி ஒரு பையனை பெத்தா. அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? அவனோட சேர்ந்து வாழ்ந்தாலும் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஆத்தா வீட்லயே இருந்தா இவருமா சொல்லுங்க? என் புள்ள வாழ்க்கை இருக்குல்ல, இதுல பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்ல. பெத்த மனசு இதானே நினைக்கும். நினைக்கிறதும் தப்பு இல்லையே. எப்படியாவது என் மாவே பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டு போது என் மாவே மட்டும் வரணும். அவ வேண்டவே வேண்டாம். அதோட அவனுக்கும் பொண்டாட்டிக்குள்ள சகவாசத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இங்க பாருங்க, அப்பா அம்மா பாவம் பார்த்து உன்னை உள்ளார விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ண நீ உன்னை வீட்டுக்குள்ளாரே விட்டுருக்க கூடாது. அப்பா அம்மாட்ட பேசுன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் எங்க அப்பா அம்மா சரின்னு இருக்காங்க. எப்பவே உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பாங்க. நான் எந்த தப்பு பண்ணவே இல்லையே. கேடு கட்டவனே என்ன தப்பு பண்ணலங்கற? பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து வாழ்றீங்க, அது தப்பு இல்லையா? 5 லட்சம் பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு தரவே மாட்டேங்கிறியா, அது தப்பு இல்லையா? நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு பொண்ணு நிம்மதியா இருக்க கூட மாட்டேங்கிறீங்களே, அது என்னவா? யார் நிம்மதியா இருக்க கூடல? உங்க அம்மாவா? பொண்ணு என் கூட சேர்ந்து வாழ்ந்தா சரின்னு சொல்லலாம். உங்க பொண்ணு தான் என் கூட வாழ்க்கை நடத்த வர மாட்டேங்கிறாளே. எப்ப கேட்டாலும் இந்த வரேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிறா. நானும் என்னதான் பண்றது? ஒன்னு சொல்லிக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்ணு மேல எப்படி ஒரு பாசமும் மரியாதை இருக்கோ தானே எங்க அம்மாவும் நினைப்பாங்க. பையன் வாழ்க்கையை நல்லா இருக்கணும், புருஷ முன்னாடியோட சந்தோஷமா வாழ் நினைப்பாங்களா மாமா? எனக்கு ஒன்னும் தப்பு இல்லையில. பொண்ணு சைடு நியாயமா பேசுறீங்க, நான் எங்க அம்மா சைடு நியாயமா பேசுறேன். அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கை தானே கெடுத்துட்ட நீ? யார் வாழ்க்கை நான் கெடுக்கவே இல்ல மாமா. சேர்ந்து வாழவே இல்ல. எவ்வளவு நாளைக்கு தான் தனியா இருக்கிறது? ஆசை பாசங்களா இருக்காதா? வாய மூடின்னு சொல்லிட்டேன். பேச்ச பாரு, ஆசா பாசமா. பொண்ணு பார்த்தாலும் இன்னொரு பொண்ணு வேற தெரியுது உனக்கு. என்ன பொறப்போ தெரியல. நீலாம் இல்ல இன்னொரு பொண்ணு, அது இல்ல இன்னொரு பொண்ணு. எத்தனை பொண்ணு கூட நீங்க பேசிட்டு இருப்பீங்க? நீங்க தப்பா பேசுறீங்க. அந்த பொண்ணு கூட பேசிட்டு மட்டும் தான் இருந்தேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி கண்ணால நேரா பாத்துட்டேனே. இன்னும் என்கிட்ட நடிக்கிறதுல என்ன இருக்கு? இவர் சொல்றத நம்பவே நம்பாதீங்கப்பா. எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துறாரு. இப்ப என்ன பிளானோட வந்திருக்காருன்னு தெரியல. அடுத்து காசை சுட்டி போலான்னு தான் வந்திருப்பாரு. அதான் உங்ககிட்ட இப்படி விட்ட ஏற்பாடு பண்ணி நடிக்கிறாரு. எல்லாம் நம்பாதீங்கப்பா, நான் எவ்வளவோ பார்த்தாச்சு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பணத்துக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா? நான் கொடுத்த 5 லட்சம் பணம் எங்க? அந்த பணத்தை திருப்பி ரிட்டர்ன் கூட பாப்போம். நீ பேசுறியால யோகினா நானும் பாக்குறேன். அவன் கேட்டதுக்கு முடியாதுங்க. நீ என்ன இதெல்லாம் பொறப்பு? மாமனார் சொத்துல மருமையை வாழ்றீங்க. காசு பணம் எல்லாம் கொட்டி காக்குதே. இன்னமும் என் பொண்ணுகிட்ட உங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு வாண்டு என் பொண்ணு குடும்பப்படுத்துறது? சொல்லுங்க, பார்த்து நாங்க சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணு தான் இருக்கு. அவளை தாளாட்டி சீராட்டி வளர்த்திருக்கோம். வரைக்கும் என் பொண்ணு எந்த கஷ்டத்தையும் பார்த்தது இல்ல. விஷயம் பண்ணிக்கிட்டு என் 5 லட்சம் பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு என் முன்னாடியே பேச வந்திருக்க பத்தியா? நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? நான் இருக்கும் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பையன் மூத்தவன் வந்தான், அவ்வளவுதான். உன்னை பார்த்தவையோட என்ன பண்ணுவானே தெரியாது. வீட்டை விட்டு முதல் கிளம்பு. ஒரு நல்ல முடிவோட தான் வந்திருக்கேன். வீட்டை விட்டு போறதா இருந்தா என் புள்ள பாண்டியம்மாவும் என் புள்ள அஜய் நான் கூட்டிட்டு போயிருவேன். அதெல்லாம் ஒரு கால் நடக்காது. என் பொண்ணு வரேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா குடும்பப்படுத்த மாட்டீங்க? இன்னைக்கே கண்ணால் நேரா பாத்துட்டேன். இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்ததை நான் வேற உங்க வீட்டுக்கு வரணுமாக்கும்? முகத்தை வச்சு இப்பெல்லாம் பேச வந்திருக்கீங்க நீங்க. தப்பா தெரியல உங்களுக்கே? தப்பா தெரியல. உனக்கு தாலி கட்டின புருஷன் என்ன வேணா முடிவு எடுப்பேன், என்ன வேணா செய்வேன். ஆமா, நீங்க என்ன வேணா செய்வீங்க, என்ன வேணா பண்ணுவீங்க. பொறுத்துட்டு நாங்க போயிட்டு இருக்கணுமாக்கும்? இந்த அவசியம் இல்ல. இப்பவே அவர் கிளம்ப சொல்லுமா.
அப்பா இல்லாட்டி என்ன, அதான் நீங்க இருக்கீங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் அண்ணி இருக்காங்க, அப்புறம் என்ன வந்துச்சு? வீட்டுக்கு வந்து உன் கூட சேர்ந்து வாழணும் எனக்கு அவசியமும் இல்ல. இன்னும் ஒரு பையன் பிறந்துருச்சு, அதை நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு நல்லபடியா ஆக்கினா சரி. மத்தபடி இவ்வளவு ஃப்ராட் பண்ணிட்டு இருக்க உன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. கூட இதை முடிச்சிடலாம். நீ கிளம்பு முத. பாண்டியம்மா சொன்னா கேளு பாண்டியம்மா. இன்னும் கூட சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். மத்தபடி எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த தப்பான எதுவும் நடக்கல. சொன்னா கேளு. நேர்லயே பாத்துட்டேனே, இன்னமும் தப்பா நடக்கிறதுல என்ன இருக்கு? முத கிளம்புங்க வீட்டை விட்டு. கிளம்புறதா? 5 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு போனா முத. என்கிட்ட வாங்கினீல கோத்துல உப்பு போட தானே திங்கிற. இப்படி திங்கிறதா இருந்தா எனக்கு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. இல்ல உனக்கு 20 நாள் தான் டைம். எப்படியா இருந்தாலும் 5 லட்சம் பணம் என் கைக்கு வந்தாகணும். விட்டுட்டு என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்றேங்கிற பேர்ல ஆசைப்பட்டுட்டு இந்த சொத்து நகனட்டு எல்லாம் ஆட்டைய பொண்ணு நினைச்ச நான் சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டேம்மா. பேசிட்டீங்களா? எல்லாரும் பேசிட்டீங்களா? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. நான் அங்க இருந்தே ஒரு நல்ல முடிவோட தான் வந்தேன். என் பொண்டாட்டிய கையோட கூட்டிட்டு போயிட்டு பாண்டியம்மா வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என்னால உனக்கு எந்த பிரச்சனும் வராது. நான் உன்னை விட்டு இன்னொரு பொண்ணு கூட போக மாட்டேன். புரிஞ்சுக்கோ பாண்டியம்மா. நம்ம புள்ள வாழ்க்கையை நினைச்சு பாரு. நான் இல்லாம எத்தனை வருஷம் தனியா இருப்பான் சொல்லு. சின்ன பையன் தானே, கேட்க மாட்டான் அப்பா எங்கன்ட்டு. எதுவும் கேட்க மாட்டான். தண்டவாளம் எல்லாம் என் பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு. 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு நடிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சொல்றத கேளு பாண்டியம்மா. எதுவும் அதுவும் நல்லதுக்காக தான் சொல்லுவேன். அப்படியே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்தவன் நானு. இனி யாரும் எனக்கு வேண்டாம். ஏன் நீங்களே எனக்கு வேண்டாம். எங்க அம்மா எங்க அப்பா என் புள்ள வேற கூட இருந்தா போதும். கூட இருந்தா போதும்னா உங்க அப்பா அம்மா எத்தனை வருஷத்துக்கு இருப்பாங்க? இப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் தானே பாத்துக்கணும் உன்னைய. ஒன்னும் தேவையே இல்ல. அப்படியே போறதுனாலும் என் பிள்ளைய கூட தனி கொடுத்துட போயிருவேன். உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அம்மா என்னோட முடிவு இதுதாம்மா. அப்புறம் நீங்களே பேசிக்கோங்க அந்த ஆள்கிட்ட. என்ன சொல்றாருன்னு தெரியல. இப்ப என்ன சொல்ற நீ? பொண்ணு அவன் முடிவை சொல்லிட்டு போயிட்டா. நீ வேண்டாம்னு சொல்லிட்டா. இதான் நாங்களும் சொல்றோம். இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. சம்பந்தம் இல்லைன்னா தாலி கட்டின கயிறு அவ கழுத்துல இருக்கே. சரி இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களா? இதுக்கப்புறம் நீங்களா நானான்னு பாத்துடலாம். ஏய் போடா. அவன் பாக்கணுமா வேற? எல்லாம் பார்த்தாச்சு. உன்னோட தண்டவாளம் எல்லாம் உன் பொண்ணு கூட சேர்ந்து வாழ நினைச்சு பொண்ணு வாழ்க்கையை மொத்தமா காலி பண்ண நினைக்கிறியே. நினப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கிளம்புங்க இந்த வீட்டை விட்டு. அப்புறம் இந்த வீட்டுக்கு வராதீங்க. இந்த வீட்டுக்கு வந்து உன் பிள்ளையும் பார்க்கவும் வேண்டாம். என்னமோ சொல்றியே. கையெழுத்து போறது அதை அமுச்சு விடுங்க. என் பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன். அப்படிங்களா? சரி பாத்துக்கோங்க. என்ன நடக்குது நானும் பாக்குறேன். நானும் மனசை திருந்து என் பொன்னாட்டியை கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். 2 குத்து கல்லாட்ட நீங்க இருக்கீங்களே. நீங்க சரின்னு சொன்னாதான் உங்க பொண்ணு என் கூட சேர்ந்து வாழும். அப்படி இல்லையா இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருப்பேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். போடா. ஆமா நீ விட்டா வேற ஆள் கிடையாதா? நீ மட்டும் தான் சந்தோஷமா இருப்பியா? பொண்ணுக்கு இன்னொருத்தனை கட்டி வச்சுட்டு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுமா. வீட்டுல என்னை மதிக்கிற ஒரே ஆளு நீ மட்டும் தான். வீட்டுக்கு வந்தோடனே முகசிரி கூட வானே வானேன்னு கூப்பிடுவியே. அப்படி என்னமா பெரிய தப்பு பண்ணிட்டேன் நானு? எல்லாரும் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ற மாதிரி பேசுறாங்க. ஆமாண்ணே நீங்க தப்பு தான் பண்ணிட்டீங்க. இப்ப மனசு திருந்தி பாண்டியம்மா கூட சேர்ந்து வாழ்றீங்க. இப்ப என்ன சொல்ல வர நீ? அதான் அண்ணன் திருந்திட்டாருல. அதான் வந்து பண்ண தப்புக்கு தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வராரு. சொல்றதே கேட்டுட்டு பாண்டியம்மா அமுச்சு வைங்க. பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரேடியா முக்காடு பொண்ணு நினைக்கிறியா நீ? ஏமா இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்க நீ? ஆமா மாமா. அவன் நல்லதுக்காக தான் நானும் யோசிக்கிறேன். யார் இந்த காலத்துல தப்பு பண்ணாம இருந்திருக்கா சொல்லுங்க? யாரு தப்பு பண்ணியும் பண்ணது தப்பு தானே. சாரி சொல்லிட்டேமா. சாரி சொன்னீங்களா? சாரி ஒண்ணுமே சொல்லல. இருந்தாலே பாண்டியம்மா அவர் அடிச்சிருக்கு, திட்டி இருக்கு, எல்லாம் பண்ணிருக்கு. பேர் மேலே தப்பு இருக்கு. பொண்ணு பாண்டியம்மாவும் அண்ணன் கூட சேர்ந்து வாழ்ந்துச்சுன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல. உங்க கூட இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதே அண்ணனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம உனக்கு என்ன வாங்கி கொடுத்துட்டான். அவனுக்காக இப்படி பறிஞ்சு பேசிட்டு இருக்க? யாருக்காகவும் பறிஞ்சு பேசல. நானும் ஒரு பொண்ணு தான். இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பொண்ணு இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல, இடையூறு. அதுக்காக பொல்லாதவங்க கிட்ட திருப்பி என் பொண்ணை தள்ளி விடணும்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல மாமா. நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லது என்ன நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு. தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியல பொண்ணு இந்த வீட்டோட துரத்திடலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. அது வேற இது வேற ரெண்டையே முடிச்சு போறீங்க. இப்ப நீ சொல்லுமா. நீங்க பேசுனது எல்லாம் போதும். எல்லாம் முடிவெடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு மூக்கு நுழைக்கிறீங்க? எனக்கு வேண்டவே வேண்டாம். தப்பு பண்ணிட்டேன்னு கூட்டிட்டு போனாலும் வீட்டுல வச்சு என்னை கொடுமைப்படுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பண்ண மாட்டாரு. என்னன்னு சொல்றீங்க? அது மாதிரி ஒரு கால் நடக்காது. இனிமே பாண்டியம்மா மட்டும்தான். ஆமா நீ சொல்றது அப்படியே நம்பணும் பாரு. நானே என் வாழ்க்கை நீங்க தலையிடாதீங்க. அப்படி சொல்லுடி. நேத்து இவ்வளவு தூரம் பேசுனீங்க, சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. ஆனா நான் கெட்டதுன்னு சொல்ல வரல. ஆனா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் உறுதியா இல்ல. இதான் என் முடிவு. நானும் திருந்தி நல்லவனா மாறுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்ன எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தியா? யாரும் என்னை நம்பவும் மாட்டேங்கிறாங்க. இதுமா எல்லாரும் அவங்க சந்தோஷத்தானே பாக்குறாங்க. என் நலனை யாரும் பாக்குறது இல்ல. மாமனார் மாமியாருக்கு எப்படி அவங்க பொண்ணு மேல அக்கறை இருக்கோ அது மாதிரிதானே எங்க அம்மாக்கு என் மேல அக்கறை இருக்கும். புரியுதுனே. வார டைம் கொடுக்குறேம்மா. அதுக்குள்ள பாண்டியப்பா மனசை மாத்தி கூட அனுப்பிச்சு வைங்க. நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். விட்டுட்டு வாழ்நாள் ஃபுல்லா இதே வீட்லயே எங்கே இருக்கிறதுலாம் சரியே வராது. என் மனசுல தான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான்மா. நான் வீட்டுக்கு வந்தாலே வாங்க மருமனே வாங்க உட்காருங்க, காப்பி தண்ணி போட்டு கொடுப்பாங்க. ஆனா எனக்கு மரியாதை கொடுக்கல. இருந்துட்டேன். நீ மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்றப்ப கூட நீ ஏத்துக்கவும் இல்ல. ஏன் உள்ளாரவான்னு கூட கூப்பிடல. இதை பேச எனக்கு நேரம் இல்ல. அடுத்து நான் கடைக்கு போனோம். ஒன்னா வேலை இருக்கு எனக்கு. இப்பதான் வேலை இல்ல வெட்டி இல்ல சும்மா உட்காந்துருப்ப. வேலை இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா வேலைக்கு போகாமையா இருக்கேன். நேரம் பார்த்த மாதிரி பேசுறீங்க. நீங்க கிளம்புங்கனே. என்னம்மா சொல்ற? நீங்க கிளம்புங்கனே. என் வீட்டுக்காட்ட பேசி உங்களுக்கு நல்ல முடிவா எடுக்கிறேன். சரிம்மா. பண்ணது தப்புதான். என்னை மன்னிச்சிடுமா. ஏதாவது மனசு திறந்து நிம்மதியா சந்தோஷமா வாழ் நினைக்கிறேன். புரியுதுனே. அச்சனை கிட்ட என்னை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நல்ல பதிலா சொல்லுமா. சரினே. நான் வரேம்மா. போயிட்டு வாங்கண்ணா.
உனக்கு சந்தோஷமா? நாங்க என் பொண்ணு வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன் மூக்க நுழைக்கிற? உனக்கு தேவையில்லாத வேலை புஷ்பா. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாப்பியா? ஏன் என் பொண்ணு வாழ்க்கைய வந்து கேட்கிற? அத்தை, நீங்க தான் தப்பு பண்றீங்க. நானும் தப்பு பண்றேன் பாரு. இவ்வளவு தூரம் என்ன பேசுறா, நீங்க எதுவும் வாயை திறக்க மாட்டீங்களா? வாய் அமுக்குலி மாதிரி வச்சிருக்கீங்க, எதுவும் வாயை திறக்காம. அதே பாத்துட்டு தான் இருக்கேன் நானும். ஒன்னு சொன்னா அவங்க ஒன்னு சொல்றது தேவையாது. வீட்டுல பெரிய சண்டை தான் வரும். ஒன்னு சொன்னாலும் அப்படிதான். ஆளுக்கு பிரிஞ்சு தனி கொடுத்து வாழ்ந்துருவாங்க. வருஷமா இல்லாதது இப்பதான் தனி கொடுத்து அனுப்புறீங்களே. நல்ல ஐடியா பேசுறீங்க மாமா நீங்க. பொண்ண வாழ்க்கை யோசிச்சா நானும் இப்படி பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எல்லாம் ஒத்து வர மாட்டேங்கிறீங்களே. பேசுறதா சரியே வராது. நான் அவட்டையே பேசிக்கிறேன். பேசி நல்ல முடிவா எடுக்கிறேன். மனசை திருந்தி நானும் என் பொண்ணை ஏத்துக்கிறேங்கிற பேர்ல வந்து மன்னிப்பு கேட்கிறாரே. நான் நீங்க காது கொடுத்து வாங்க மாட்டீங்க, ஏத்துக்க மாட்டீங்க. என்னைய மட்டும் குறை பேச வந்துருவீங்க நீங்க. அதானே இன்னைக்கு உங்களை திருத்தவே முடியாது. எப்படி பேசிட்டு போறான்ட்டு நம்ம பொண்ணு மேல அக்கறை மாதிரி தான் பேசுறா. ரொம்ப இல்ல யார் முகத்துல முழிச்சனே தெரியல. எந்திரிச்சோன்னு இப்படி ஒரு சண்டையாக்கும். ஏடி கட்ட வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம கிட்ட நடிக்கணுங்கிற. நம்மளும் 3 பிள்ளையை பெற்றிருக்கோம். ஒரு பையன் வாழ்க்கை தான் நல்லா இருக்கு. யாரு நல்லா இருக்கு? புஷ்பா மரமா நம்ம பிள்ளை நல்லபடியா பாத்துக்கிறான்னு நினைக்கிறீங்க. கிட்ட ஒரு நடிப்பு பின்னாடி ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. மொத்தம் நம்ம 3 பிள்ளைங்க வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாம இருக்குங்க. என்னதான் பண்றது இதுக்கு? என்னதான் பண்றதா? உங்க மருமம் இங்க இருந்தாலே இப்படிதான். நீ ஆரம்பிச்சிடாத. உங்க இருக்கனாலதான் சண்டை வருது, சச்சரவு வருதுன்ட்டு. என் பையனே சொல்லிட்டான், இந்த வீட்டை விட்டு தனியா போறதுலன்ட்டு. வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லிட்டான். ஏன் உன்னை சொல்லி என்ன என் மவனி பிரிக்க நினைக்காத. ஆமா, உங்க மவனை யார் பிரிக்கிறது? வாங்க முத குளிச்சுட்டு கடை கிளம்புங்க. கடைக்கு தான் கிளம்பணும். அப்புறம் இவன் வந்துட்டாரு. எங்க நான் கிளம்புறது கடைக்கு? போங்க போங்க. நிம்மதியா இருக்க முடியுதா? வீட்டுல கூட கஸ்டமர் கவனிச்சு நிம்மதியா இருந்தாலும் நம்மளுக்கு எதுவா இருந்தாலும் கடையிலே சாப்பிட்டு கடையிலே தூங்கிடணும். வீட்டுக்கே வந்துடக்கூடாது. வந்தாலும் இப்படிதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இன்னும் முடியல பாடதான் காணா. சின்ன பிள்ளை வர மாதிரியே தெரியுதே. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. வாட்டு பேசிக்கலாம். அடி சின்ன பிள்ளைய அழுதுகிட்டே வர பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க? என்னடியாச்சு? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? ஆமாங்கா. ஏன் என்னாச்சுடி? உனக்கு என்ன பிரச்சனை? யாரால? மாமியார் தான்க்கா. என்னாச்சுடி? வேற என்னக்கா? வீட்டுல வேலை செய்ய மாட்டேங்கிறேங்கிறாங்க. என் புருஷனுக்கு சண்டை மூட்டி விடுறாங்க. அடிப்பாவி, நிம்மதியா இருக்க மாட்டேங்குதுக்கா வீட்டுல. ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குக்கா. கூட வத்தமா வைக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. சரி நானும் வத்த பொண்ணுமா. வத்த போட்டு சாப்பிடனா என்ன வாக்கும்? கடையில நிறைய விதவிதமா வத்தல் விக்குது. அதை வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதானே. வீட்டுல போட்டதான் நல்லா இருக்குமா சாப்பிடறதுக்கு? 3 பேர் தான் இருக்கீங்க. மாமாவே கடையில வாங்கிக்கலாம், எதுவும் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டாரு. உன் மாமே உன்னை பாடாப்படுத்துது. ஆமாக்கா, வீட்லயே இருக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது வீட்டை விட்டு ஓடிலாம் போல தோணுது. என்னடி இப்பெல்லாம் பேசுற? ஃப்ரெண்ட்ஸ்ல கலகலன்னு இருக்க ஒரே ஆளு நீ மட்டும் தான். என்கிட்ட வந்து இப்படி அழலாமா? சொல்லு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கலாய்ச்சி நல்லது கிட்ட எடுத்து சொல்றவ நீ மட்டும் தான். இது சொன்னா நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? வீட்டுக்காரர் சரி நீ திட்டுறா இருக்கா? என் மனசே தாங்க முடிய மாட்டேங்குது. உன்னை கட்டினவர் இப்ப ஓ பக்கம் இல்லையா? அப்புறம் அவங்க அம்மா பக்கம் சாஞ்சிட்டாராக்கும். அதுக்கே புருஷே சப்போர்ட்டா இருக்கணும். இது கட்டின பொண்ணாட்டி விட்டு கொடுத்தா அவ மனசு தாங்க மாக்கும். அழாதடி. முடியவே இல்லக்கா என்னால. சின்ன பிள்ளை அழாதடி. முத கஷ்டமா இருக்குடி. வா வந்து உட்காரு. வா, வீட்லயே முடங்கி கிடக்காத. விட்டு வெளியே வா, சரியா? வீட்டை விட்டு வெளியே வருது விட மாட்டேங்கிறாங்க அவங்க. வீட்லயே வெளியே போகாத அப்படி இப்படின்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை பாத்துட்டு வேணும் சொன்னாலும் ஏன் அவங்கள போய் பார்க்க போற? போய் பார்க்க வேணாம், எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நானும் என்னதாங்க பண்றது சொல்லுங்க? ஓ நிலைமை புரியுதுடி. அரசான மாதிரி ஆயிட்டேன். நான் யார் எது பேசினாலும் அமைதியா இருக்காத. இங்க கேளு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேளு. அமைதியா இருக்க போக்க கண்டுதான் நம்மளும் எல்லாரும் ஏளனமா நினைக்கிறாங்க. நம்மள ஒரு விதமா நடந்துக்கிறாங்க, பேசுறாங்க. நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. என்ன புரியுதா? சரிக்கா. சரி விடு, இதை நினைச்சிட்டு இருக்காத. வந்து உட்காரு. எங்கேயாவது நம்ம டூர் போலாமா? டூராக்கா? எங்கக்கா போறது? டூர் போனா கூட எங்களை விட மாட்டாங்க. இந்த டைம்ல என்னக்கா டூரு? யாரு போறது? எல்லாம் தாண்டி போனோம். இந்த டூருக்கா? டூருன்னு சொன்னா எல்லாரும் ஓடி வந்துட்டாளுங்க. சின்ன பிள்ளை பேசிக்கிறது உங்க காதை விழுந்துருமா? அப்புறம் உழுவாம இருக்குமா? நம்ம டூரு நீ சின்ன பிள்ளை அழுவுற? விடுடி, அதான் அவ கதையே முடிஞ்சு நல்லா ரிலாக்ஸா இருக்கா. நீ ஆரம்பிக்காத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். எங்க வீட்டுல யாரும் எங்கேயும் விட மாட்டாங்க. இதுல டூருன்னு சொன்னா மட்டும் விட்டுருவாங்களாக்கும். ஏன்க்கா நீ வேற? முடி சரசு சரோஜா எல்லாம் வரேன்ட்டாங்க. ஒரு ஆளுதான் பாக்கி. அப்படியாக்கா? அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன், வாடிங்க. காதல சொல்றேன் வா. என்னக்கா சொல்றீங்க? வாடி. வரேன்க்கா. கிட்ட தனியா பேசணுங்கிறேன். நீங்க ஏன் பக்கத்துல வரீங்க? தூர போங்கடி. என்ன பேசுறீங்கன்னு கேட்போம்ல. வேற வேலையே இல்லையாடி? எனக்கு என்ன வேலை? ஒண்ணும் இல்ல. என்ன பிள்ளை, நீ டூருக்கு வர வேணாம், எங்கேயும் வர வேணாம், யாரும் எங்கேயுமே போக வேணாம். விடுங்க, வீட்லயே கிடக்கலாம். 2 பேரும் தூர போறீங்களா இல்ல நான் உங்களை எதை கொண்டு அடிக்கட்டும்? சரி சரி, நீயே பேசிக்கோ. சரசு இங்கிட்டு வாடி. வாரேன். இப்ப சொல்லுக்கா.